மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம், என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை, நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள், மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026 ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம், எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது. இல்லை, வீட்டில் அடைச்சி ஒரு 300 குடும்பங்களுக்கு வந்துட்டு நிவாரணம் கொடுத்துட்டு அவங்களோட பேசிட்டு இருந்தாரு, மக்களை சந்திக்காதது அது. இப்போ நேற்று வந்துட்டு அவளை பேசினாரு, மக்களை சந்திக்காதது அது. இல்லை, திரு சேகர் பாபு அவர்களுக்கு எனக்கு அன்பு உண்டு, அது வேற. ஆனால் ஒன்று சொல்றேன், மக்கள் உங்களோட இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மாயை தோற்றத்தை நீங்க உருவாக்கவும் வேணாம், அந்த மாயையில நீங்க ஈடுபடவும் வேணாம். அவர் சொன்னது என்ன, நீங்க கூட்டணியை நம்புறீங்களே ஒழிய மக்களை நம்பல. நீங்க மக்கள் கிட்ட வரும்போது நீங்க மைனஸ் ஆயிடுவீங்க. ஸோ அந்த எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு நீங்க வேலையை பாருங்க. ஏன் அப்படின்னம்னா, மக்கள் சக்தி அப்படின்றது தான் அரசியல்ல பெரும் சக்தி, ஜனநாயகத்தில் பெரும் சக்தி மக்கள் சக்தி தான். ஆனா நீங்க கூட்டணியினுடைய பலத்தை நம்புறீங்க. பலமா சக்தியா 26 தேர்தல் நிரூபிக்கும்.